உதகையில் 2வது நாளாக படர்ந்துள்ள உறைபனி. வாகனங்கள் மீது படிந்துள்ள பனியை கையில் எடுத்து ரசித்த மக்கள். சேலம் மாவட்டம் மேட்டூரில் காவிரி ஆற்றில் கலக்கும் அனல் மின் நிலைய ரசாயன கழிவுகள். தண்ணீர் மாசடைந்ததால் பொதுமக்கள் கவலை. கிறிஸ்துமஸ் பண்டிகை நாடு முழுவதும் உற்சாக கொண்டாட்டம். தமிழ்நாட்டில் உள்ள தேவாலயங்களில் நள்ளிரவில் பிரார்த்தனை செய்த கிறிஸ்தவர்கள். நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் போப் பிரான்சிஸ் பங்கேற்பு. இது நம்பிக்கைக்கான நேரம் என மக்கள் மத்தியில் உரை. ராமேஸ்வரத்தில் உடைமாற்றும் அறைகளில் கேமரா வைக்கப்பட்ட விவகாரத்தில் 2 கைதான நிலையில் அதிரடி சோதனை. 30க்கும் மேற்பட்ட உடைமாற்றும் அறைகள் உரிய அனுமதியின்றி செயல்படுவது கண்டுபிடிப்பு. மதுரை அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் பகுதியில் மறு ஆய்வு நடத்த புவியியல் ஆய்வு மையத்திற்கு மத்திய அரசு உத்தரவு. ஏலம் எடுத்த நிறுவனத்திற்கு ஒப்பந்த கடிதம் வழங்குவதை நிறுத்தி வைக்க தமிழ்நாடு அரசுக்கு அறிவுரை. 193 ஹெக்டேர் பரப்பளவில் மட்டுமே டங்ஸ்டன் சுரங்க பணி நடக்காது. மீதமுள்ள பகுதியில் செயல்படுத்தப்படும் என்பதை மத்திய அரசு உறுதிப்படுத்தியுள்ளதாக மதுரை எம்பி சு வெங்கடேசன் கருத்து. வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கினால் நிபந்தனையின்றி திமுகவை ஆதரிக்க தயார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி பேச்சு. புஷ்பா 2 பட கூட்ட நெரிசல் தொடர்பாக நடிகர் அல்லு அர்ஜுனிடம் 3 மணி நேரம் விசாரணை. 50 கேள்விகளை காவல்துறை கேட்டதாக தகவல். சபரிமலையில் நாளை மண்டல பூஜையை ஒட்டி குமுளிக்கு 100 சிறப்பு பேருந்துகள் திண்டுக்கல், பழனி, திருச்சி மற்றும் மதுரையிலிருந்து இயக்கப்படும். விமானங்களில் கையோடு 7 கிலோ எடைக்குள் ஒரு பையை மட்டுமே எடுத்துச் செல்ல புதிய விதிமுறை. கூடுதல் பைகள் இருந்தால் லக்கேஜ் பிரிவிற்கு அனுப்ப வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். மணிப்பூர் ஆளுநராக முன்னாள் உள்துறை செயலாளர் அஜய்குமார் பல்லா நியமனம். கேரளா உள்ளிட்ட 5 மாநில ஆளுநர்களை மாற்றி குடியரசுத் தலைவர் உத்தரவு. தமிழ்நாட்டுக்கு நாளை மறுதினம் வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. திருவண்ணாமலைக்கு செல்லும் நிலையில் கருப்பு கொடி காட்டப்படும் என காங்கிரஸ் அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வீரர்கள் சென்ற வாகனம் 350 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. ராணுவ வீரர்கள் 5 பேர் உயிரிழப்பு. திரையரங்குகளில் பராமரிப்பு கட்டணத்தை அதிகரிக்க தமிழ்நாடு அரசு அனுமதி. டிக்கெட் கட்டணம் உயராது என திரையரங்க உரிமையாளர்கள் உறுதி. பழனி அருகே நிதி நிறுவன உரிமையாளர் தொடர்புடைய இடங்களில் சோதனை. 11 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக வருமான வரித்துறை தகவல். சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் பிப்ரவரி 23 மோதல். இந்தியா மோதும் அனைத்து போட்டிகளும் துபாயில் நடைபெறும் என்றும் அறிவிப்பு. இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் உள்ள ட்ரினிட்டி லாபன் இசைக் கல்லூரியின் கௌரவ தலைவராக பதவியேற்ற ஏஆர் ரஹ்மான் தனது வாழ்க்கை முழு வட்டத்திற்கு வந்திருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. உதகையில் 2வது நாளாக உறைபனியின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஐயாச்சாமியிடம் கேட்கலாம். ஐயாச்சாமி, உறைபனி நேற்றை விட இன்று அதிகமாக இருக்கா? சுற்றுலா பயணிகள் இதனால பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கா? அபிநயா, உதகையில் இன்றும் உறைபனியின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. குறிப்பாக நேற்றும் உறைபனி காணப்பட்ட நிலையில் 2வது நாளாக இன்றும் இந்த உறைபனியின் தாக்கம் பல பகுதிகளில் காணப்பட்டது. குறிப்பாக அவலாஞ்சி, அதே போல் நகரில் குதிரை பந்தய மைதானம்,
காந்தல், தலைக்குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் இந்த உரைப்பனியின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. இதனால் இந்த பகுதிகள் முழுவதும் காஷ்மீர் போல் காட்சியளித்தன. தலைக்குந்தா பகுதியில் இந்த உரைப்பனியை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். வாகனங்கள் மீது இருந்த பனியை அவர்கள் கைகளில் எடுத்து ஒருவர் மீது ஒருவர் வீசியும் விளையாடினர். குறிப்பாக இந்த உரைப்பனியின் தாக்கத்தால் அதிகாலை நேரத்தில் பணிக்கு செல்வும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டது. நகரில் காந்தல், தலைக்குந்தா பகுதிகளில் 0 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருந்ததால் கடும் குளிர் நிலவியது. அபிநயா, உதகையில் உரைப்பனி 2 நாட்களாக நீடித்து வருகிறது. இதனை சுற்றுலா பயணிகள் ரசிக்கத்தான் செய்கிறார்கள். இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஐயாச்சாமி. இமாச்சல் பிரதேச மாநிலம் ஷிம்லாவில் நடப்பாண்டிற்கான பனிப்பொழிவு கொட்டி வருகிறது. பனி பிரதேசத்தின் அழகியலை ரசிக்க சுற்றுலா பயணிகள் படையெடுக்கும் சூழலில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியுள்ளது. இங்க நீங்க எப்படியோ அங்க அவங்க அப்படி என்ற சுந்தரபாண்டியன் பட வசனத்திற்கு ஏற்ப தமிழ்நாட்டில் கனமழை எப்படியோ இமாச்சலில் பனிப்பொழிவு அப்படி இருக்கும். இமாச்சல பிரதேச மாநிலத்தின் வடக்கு பகுதியில் உள்ள ஷிம்லாவில் கடுமையான பனிப்பொழிவு கொட்டி வருகிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மனாலி, ரோத்தங் பள்ளத்தாக்கு, கோத்தி, பால்சன், சோலங்கனலா உள்ளிட்ட இடங்களில் எங்கு நோக்கினாலும் பனி குவியல்கள் மட்டுமே கண்களில் தென்படுகின்றன. மரங்களில் வெள்ளை மலர்கள் பூத்ததை போன்று கிளைகளில் வெண்பனிகள் படர்ந்துள்ளன. கடும் பனிப்பொழிவுக்கு இடையே கிறிஸ்துமஸ், புத்தாண்டு என தொடர் விடுமுறையும் வருவதால் சென்றாசை இனி கையிலேயே பிடிக்க முடியாது என்பதை போல சுற்றுலா பயணிகளின் ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியாது. நாள்தோறும் மனாலிக்கு படையெடுக்கும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பனிக்குவியலில் உற்சாகமாக பொழுதை கழிக்கின்றனர். சில்லென்ற சூழலை அனுபவிக்கும் சுற்றுலா பயணிகள் பனிப்பொழிவால் நேரும் இன்னலில் இருந்தும் தப்பவில்லை. சாலைகளில் பனிப்பொழிவு படர்ந்திருப்பதால் ஆங்காங்கே வாகனங்கள் சிக்கிக் கொண்டன. பனியில் பிடிமானம் கிடைக்காமல் வாகனங்கள் சறுக்கிச் செல்வதையும் காண முடிந்தது. தமிழ்நாட்டில் கனமழையின் போது அரசு நிர்வாகம் எப்படி பம்பரமாக சுழலுமோ அதே பாணியில் இமாச்சலிலும் அரசு ஊழியர்கள் பனியை அகற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபடுகின்றனர். போக்குவரத்து துண்டிப்பு, கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை, ஆரஞ்சு, மஞ்சள் நிற எச்சரிக்கை என அம்மாநிலத்தின் இயல்பு வாழ்க்கையை பனிப்பொழிவுதான் தீர்மானித்து வருகிறது.